ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை இந்த 8வது மாதம் இந்த கடைசி வரையும் கிருபையாக நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து வருகிறார். பாதம் கல்லில் இடராதபடி காத்து வருகிறார். தீங்கடுகாதபடி காத்து வருகிறார். பொல்லாத உலகத்தில் ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நம்மளை நடத்தி வருகிறார். என் அன்பு பிள்ளைகளை ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? துதி சொல்கிறீங்களா? ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 46ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது முதல் வசனத்தில் பார்க்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆப்ப. பாருங்கள், நம்மளோடு கூட இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஒருவேளை நம்மளோடு கூட இருப்பேன்னு கடைசி வரையும் ஒருவேளை உங்கள் லவ்வர் நீங்கள் ரொம்ப விரும்பி கட்டியிருப்பீங்க, அவரு கூட நானோடு கூட இருப்பேன் பாரு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் நீ யாரோ நான் யாரோ உடனே உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்பு பிள்ளைகளை, ஆனால் தெய்வனாகிய கர்த்தர் கடைசி வரையும் அந்த கடைசி மூச்சு வரையும் நான் ஒன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறாங்க. அன்பு பிள்ளைகளை, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நல்லா கெஸ் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன காரியத்துக்கும் அம்மாட்ட ஒரு வார்த்தை, அப்பாட்ட ஒரு வார்த்தை, உன்னிடத்தில் ஒரு வார்த்தை, அப்படியே சுழண்டு வருவாங்க. ஆனால் எஜமானாகி இயேசு அப்படி இல்லை. உன் நினைவுகளை அறிந்திருக்கிறான், உன் எண்ணங்களை அறிந்திருக்கிறான், உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறான். அவன் நம்மளோடு கூட இருக்கிறான். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோடு கூட இருக்கிறான். ஒரு நாள் கூட ஒரு இமைப்பொழுது கூட நம்மளும் மறக்கலை. என் அன்பு பிள்ளைகளே, நாம தான் ஜெபிக்க மறக்கிறோம், துதிக்க மறக்கிறோம், உபவாசிக்க மறக்கிறோம். நீங்கள் ஜெபிங்க, துதிங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். வேதாமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது சீஷர்களோடு கூட தான் கர்த்தர் படகுல கடந்து போனாங்க. திடீர்னு ஒரு பெரிய அலை. அப்போ படகு அப்படி அமிழத்தக்க ஒரு அலை. அந்த சூழ்நிலையில் ஆவேசம் என்று சொல்லி கத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அடித்தட்டில் ஆண்டவர் நித்திரையோடு இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அப்போது ஏசையரே அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சீஷர்களை பார்த்து, என் அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லி, காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்றார். என் அன்பு பிள்ளைகளை, காற்றையும் கடலையும் இறையாதே அமைதியாயிரு என்று சொல்றார். அந்த ஒரு விஷயமே அமைதியாயிற்று. என் அன்பு பிள்ளைகளை, இந்த நாளில் கடல் போன்ற பிரச்சனையோடு இருக்கீங்களா? காற்று போன்ற பிரச்சனையோடு இருக்கீங்களா? தீராத வியாதியில் இருக்கீங்களா? தீராத மன கிளேசத்தில் இருக்கீங்களா? பிரச்சனை, இட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மனைவி பிரச்சனை, கனவு பிரச்சனை, வேலை பிரச்சனை, படிப்பு பிரச்சனையோடு இருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஏன் கலங்கணும்? அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ என் மகளே கலங்கணும், என் மகனே கலங்கணும். கலங்காதங்க, பயப்படாதங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே, மகனே, நீ யாரோ இருந்தாலும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குழப்பங்கள், போராட்டங்கள், அலை கடல் போல பிரச்சனைகள், ஒருவேளை கடல் போல பிரச்சனைகள், அலை போல பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை தருவேன் என்று சொல்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் யார் யாரெல்லாம்
கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அங்கே வியாதி படுக்கையை மாற்றுங்க. யார் யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்காங்களோ அந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க. யார் யாரெல்லாம் கற்பை இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்காங்களோ கற்பத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. தீர முடியாத பிரச்சனையில் தோண்டு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை ஒரு பெரிய அதிசயத்தை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் கடந்து வந்து காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது போல இவங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யுங்கப்பா. பெரிய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.